சரியாய் பயன்படுத்தாவிட்டால் நீங்களும் நானும் ஒரு நாளிலே அந்த நித்தியத்திலே நிற்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வை நிர்ணயம் பண்ணுவது நீங்கள் செலவு பண்ணுகிற நேரங்கள். திரும்ப இந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்வை நிர்ணயிப்பது நீங்கள் செலவு பண்ண நேரங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எப்படி வாழ்கிறீர்கள்? இது சற்று கடினமானது, ஆனால் மேன்மையானது. இப்படி சொல்ல விரும்புகிறேன், இது வாழ்வை நிர்வாகம் பண்ண முக்கியமானது. எல்லாம் சொல்லுவாங்க பணம் தேவைதான். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கும் சரியான நேரங்களை செலவு பண்ண வேண்டுமே. அநேகரை பார்க்கிறேன், சம்பாதிக்க வேண்டிய நேரங்களை சம்பாதிப்பதில்லை. அதே ஆண்டவர் சொன்னார், எறும்பினிடத்துல போய் நீ அதை கற்றுக்கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்வை தீர்மானிக்கிறது, வாழ்வை நிர்வாகம் பண்ணுகிறது இதுதான் நேரங்கள் தான். எனவே நேரங்களை ஒழுங்காய் பயன்படுத்துங்கள். இது குறித்து ஏராளமான செய்திகள் ஊடகத்தில் வந்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு 3 காரியங்கள். நம்பர் 1, அனலைஸ் யுவர் டைம். உங்கள் நேரங்களை ஆய்வு செய்யுங்கள். 2வது, மேக்சிமைஸ் யுவர் டைம். உங்களுடைய நேரங்களை முடிந்த அளவுக்கு, அன்பானவர்களே, அதை அதிகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேக்சிமைஸ், வரையறுத்து கொள்ளுங்கள். வேகமாய் ஓடுகிற உலகம் செய்தியை சொல்கிற மேக்சிமைஸ் யுவர் டைம். 3வதாக, யூட்டிலைஸ் யுவர் டைம். நேரங்களை சரியாய் பயன்படுத்துங்கள். இது எல்லாமே அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 இருக்கிறது. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அனலைஸ் யுவர் டைம். உங்கள் நேரங்களை ஆய்வு செய்யுங்கள். ஒரு இரவை முடிக்கும் போது, படுக்கைக்கு செல்லும் போது, எவ்வளவு நேரம் தேவனுக்கு, எவ்வளவு நேரம் நான் உலகத்துக்கு நான் செலவழித்த பயனுள்ள நேரங்கள் எது, பயனற்ற நேரங்கள் அது. இன்றைக்கு நம்முடைய அதிகமான நேரங்களை இந்த கைபேசி அபகரிக்கிறது. ஒரு சொன்னார், நான் கைபேசியை வைக்கவில்லை, அதுதான் என்னை வைத்திருக்கிறது. நான் மொபைல் வச்சுக்கல, மொபைல் தான் என்னை வச்சிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இரவும் பகலும் வேதம் இருக்கு. வேதத்தை வாரத்தில் ஒரு நாள் தொடுகிறோம். ஆனால் கைபேசியை குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதை தூங்குற நேரம் தவிர சில பேர் தூக்கத்தில் கூட அதை பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் நான் சொல்ல இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அனலைஸ் யுவர் டைம். உங்களுடைய நேரங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதைத்தான் தமிழில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு விதத்தில் சொல்லுவேன்,